பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி ஆண்டிடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியில் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பராய் நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பராய் நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தாய் இருக்க அவள் தயவு இருக்க நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? இறை இயேசுவில் பரலோக அன்னையின் அன்பு பிள்ளைகளையே, பிப்ரவரி மாத முதல் சனி வழிபாட்டை ஒளிப்பதிவு வழியாக உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற, உணர்வு பூர்வமாக இத்திருப்பலியிலே ஒன்றித்திருக்கிற உங்கள் அனைவரையும் இங்கிருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பரலோக தாயை நாடி தேடி வந்திருக்கிறோம். பிப்ரவரி மாதம்
தொடங்கிய உடனே நம்முடைய கண்முன் வருவது நம் மாணவ செல்வங்கள், அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள், குறிப்பாக செய்முறை பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வு எழுத நம்முடைய பரலோக தாயிடம் சிறப்பாக மன்றாடுவோம். தேர்வு காலத்திலே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க, ஞாபக சக்தியோடு மனதை ஒருமுகப்படுத்தி தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆற்றலையும் இத்திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிற குடும்பங்களில் அரசு தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் இந்த மண்ணை சார்ந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் நம் வாழ்வுக்கான சிந்தனை அசை போட்டு பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய உடனிருப்பை அன்றாடம் நம் வாழ்வில் உணர அழைக்கப்படுகிறோம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு சீடர்களோடு பயணிக்கிறார். அவ்வாறு பயணம் செய்த அவர் அந்த படகிலே அயர்ந்து தூங்குகிறார். திடீரென்று பெருங்காற்று வீசுகிறது. சீடர்கள் எல்லாம் அந்த காற்றினுடைய அந்த அலையினுடைய வேகத்தால், போதகரே நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். இயேசுனுடைய உடனிருப்பு அங்கே இருப்பதை கண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு அவருடைய சத்தத்தை கேட்டு படகிலிருந்து எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவர்களிடம் இவ்வாறு கேட்கிறார், இன்னுமா என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் கடவுளுடைய உடனிருப்பு, இயேசுனுடைய உடனிருப்பு நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது பல துன்பங்கள், பல சூழல்கள் நம்மை எதிர்மறை கண்ணோட்டத்தோடு நோக்குகின்ற பொழுது இறைவன் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்திருக்கலாம். இயேசுனுடைய உடனிருப்பு, அந்த படகிலே இயேசு அமைதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய இதயத்தில் நாம் இருக்கிறோம். துன்பம் உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கடி உண்டு. சீடர்கள் எவ்வாறு பெரிய அலையை கண்டு அச்சுறுத்துகின்ற ஆபத்தை கண்டு தாங்கள் சாக போகிறோம் என்ற ஒரு கூச்சல் மனநிலையில் இருந்தார்களோ அதே போன்ற மனநிலையில் தான் நாமும் இருக்கிறோம். குறுமடத்திலே நாங்கள் பயிற்சியின் போது முதல் முறையாக எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் என்று சொல்வார்கள், சுய ஆய்வு பரிசோதனை. காலையிலே திருப்பலி, 4 வகுப்புகள், 12:20 மணிக்கு அந்த ஆன்ம பரிசோதனைக்காக ஆலயத்துக்கு செல்லுகின்ற புதிய பழக்கத்தை உருவாக்கினார்கள். அப்பொழுது ஒரு சில குருமானவர்கள், இது எதற்கு நமக்கு தேவை, நமக்கு தான் காலையில் திருப்பலி இருக்கிறதே, பிறகு எதுக்கு சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த ஆலயத்துக்கு சென்று 15 நிமிடம் வீணாக்க வேண்டும் என்ற ஒரு மாற்று சிந்தனையும் கருத்தும் இருந்தது. மாலையும் ஜபம் உண்டு, காலையில் திருப்பலி, மாலையில் ஜபம், இரவு ஜெபமாலை, இது போதாதா என்ற ஒரு கருத்தும் எழுந்தது. அப்போதைய அருத்தந்தை அதிபர் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிந்தனையை மட்டும் நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் இயங்குவதும் இருப்பதும் வாழ்வதும் பணியாற்றுவதும் இயேசுவுக்காக. படிப்பு அவசியம்தான், விவிலிய வகுப்புகள் அவசியம்தான். ஆனால் ஒரு 15 நிமிடம் ஆலயத்திலே அமர்ந்து சுய ஆய்வு செய்வதால் நம் ஆன்ம பலம், ஆற்றல் பெறுகிறது என்று சொன்னார்கள். அதைத்தான் நம்முடைய இல்லத்திற்கு நாம் எடுத்து செல்வோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் நாம் பயணிக்கின்ற பொழுது இயேசுனுடைய உடனிருப்பை நம் அன்றாட வாழ்வில் உணர வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் வாழ்வுக்காக, குடும்பத்திற்கான எல்லா ஆற்றலையும் நமக்கு தருகிறார். என் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் என்னோடு இருக்கிறார். அலைகள் அலைக்கழிக்கப்பட்ட போது படகையே புரட்டுகின்ற அளவுக்கு பெரிய காற்று வீசினாலும் இயேசுனுடைய உடனிருப்பு என் வாழ்வில் இருக்கும். பரலோக தாயினுடைய பரிந்துரை எனக்கு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களை, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நான் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாராய் கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த அந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரை உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் நாங்கள் அந்நியரே என்பதையும் தற்காலிகள் குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவளுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் லூக்கா 1. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி
வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 வசனங்கள் 35 முதல். அன்றொரு நாள் மாலை நேரம்
இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் இயேசு அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். தாழ்ச்சியின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றில் இதுவரை இறந்தவர்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தால், நோயினால் பஞ்சத்தினால் இறந்தவர்களை விட போரினால் இறந்தவர்கள் ஏராளம். அதிலும் குறிப்பாக முதல் 2 உலகப் போர்கள் காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நேரடியாக லட்சத்திற்கு மேல் என்று குறிப்பிடப்படுகிறது. நேரடியாக. அதை தாண்டி அந்த போரின் பொழுது, குறிப்பாக 2வது உலக போரின் பொழுது, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட நீயா நானா போட்டியிலே போடப்பட்ட பொடியன் தடியன், லிட்டில் பாய் ஃபேட் பாய் என்ற 2 அணுகுண்டுகள் இன்றும் ஹிரோஷிமா நாகசாயி என்ற இடங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறை உள்ள குழந்தைகளாகவும் புல் பூண்டு முளைக்க தகுதி இல்லாத இடமாகவும் மாற காரணம் விட்டு கொடுக்காத பிடிவாதமுள்ள நீயா நானா என்ற போட்டி கொண்ட உள்ளங்கள்தான். இந்த நாளிலே நாம் நமது அன்னை மரியாவினுடைய தாழ்ச்சி கீழ்ப்படிதலை பற்றி இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதல் புத்தகத்திலே ஒரு பெண் வருகின்றால், அவரிடம் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தினால் இந்த மனுக்குலம் பாவத்திற்கு உள்ளானது, சாபத்திற்கு உள்ளானது, சாவுக்கு உள்ளானது. இறுதி புத்தகத்திலே ஒரு பெண் வருகின்றார். அந்த பெண்ணுடைய கீழ்ப்படிதல் காரணமாக நாம் வாழ்வு பெற்றோம். முதல் புத்தகத்திலே வரக்கூடிய முதல் ஆதாம் செய்த தவறு காரணமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த பாவத்தின் வித்தை 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் காரணமாக முறித்து போட முடிந்தது. அந்த பாவத்தின் நச்சு மனித உள்ளங்களில், மனித எண்ணங்களில் பரவி கிடக்கிறது. அதை முறித்து போடுவதற்கு இன்றும் கீழ்ப்படிதல், தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு தேவையாய் இருக்கின்றது. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நபராக அன்னை மரியா இருக்கின்றார். கடவுளை மனிதர்கள் நம்பிய இந்த மீட்பின் வரலாற்றிலே கடவுள் நம்பிய, கடவுள் மனிதருடைய உதவியை எதிர்பார்த்த நபராக அன்னை மரியா காட்டப்படுகின்றார். உலகத்தை படைப்பதற்கு ஆண்டவராம் தந்தையாம் கடவுளுக்கு 7 நாள்கள் தேவைப்பட்டன. உலகத்தை மீட்பதற்கு அன்னை மரியா சொன்ன ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது அன்னை மரியா கீழ்ப்படிந்தது. கபிரியேல் தூதருக்கு என்று நாம் நினைத்துவிட முடியாது.
தந்தையால் அனுப்பப்பட்ட கபிரியேல் தூதர் என்பதால் தந்தையாம் கடவுளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக அன்னை மரியா மாறுகின்றார். மகனாகிய தான் பெற்றெடுத்த அந்த சுதனாகிய கடவுளுக்கு அவர் வார்த்தையால் எந்த கீழ்ப்படிதலையும் அவர் கொடுக்கவில்லை என்றாலும் அவருடைய திட்டமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது கண்முன்னால் இறப்பார், உலகில் உள்ள எல்லா மக்களையும் அவர் மீட்பார் என்று அவர் கருதிய காரணத்தினால், நம்பிய காரணத்தினால் அனைத்து வேதனைகளையும் அன்னை மரியா இறக்கின்றவரை முழுமையாக தாங்கிக் கொண்டவராகவே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்தித்த பொழுது தூய ஆவியாருடைய உந்துதலால் அன்னை மரியா கொடுத்த அந்த நம்பிக்கை பாடலும் அதற்கு எலிசபெத் அம்மாள் கொடுத்த அந்த நம்பிக்கை பாடலும் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருப்பது என்னவென்றால், நாம் ஒருவருக்கொருவர் தாழ்ச்சி நிறைந்த குணங்களால் அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். விண்ணகத்திலே ஏராளமான புனிதர்கள் இருக்கிறார்கள், எண்ண முடியாத கோடிக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த விண்ணகத்திலே தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாத புனிதர் யாருமே இருக்க முடியாது. பல நபர்கள் மிகச்சிறந்த மறையுரையாளர்களாக இல்லை, அந்த கொடை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் தாழ்ச்சி அவர்களிடம் இருந்தது. பல நபர்கள் ஏராளமான தர்ம காரியங்கள் செய்யவில்லை, அதற்குண்டான வளமை வரம் அவர்களிடம் இல்லை, ஆனால் அவர்களிடம் தாழ்ச்சி இருந்தது. மிகச்சிறந்த மக்களாக, குறிப்பாக எல்லாவற்றையும் திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடிய அறிவுத்திறன் பெற்ற பல நபர்கள் அங்கு இல்லை. ஆனால் அவர்களிடம் கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, அன்பு என்ற புண்ணியம் இருந்தது. இந்த புண்ணியத்திற்கெல்லாம் தலைமை மகுடமாக விளங்குவது அன்னை மரியா. தொடக்கத்திலிருந்தே அன்னை மரியா ஆண்டவருடைய திட்டத்திற்கு முழுமையாக தம்மை கையளித்தவராக இருப்பதால் அவருடைய நம்பிக்கை, அவருடைய தாழ்ச்சி நமக்கு மீட்பை கொண்டு வந்த ஒன்றாக இருக்கிறது. அன்னை மரியா கீழ்ப்படியாத நிலை இல்லை, கீழ்ப்படியாத படிநிலை இல்லை. அன்னை மரியா நமக்காக எந்த அளவு ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்றால், தான் பெற்றெடுத்த ஒரே மகனையும் நமக்காக பள்ளியிட தந்தையாம் கடவுள் விருப்பம் கொண்டதால், அந்த முடிவை எடுத்ததால் அன்னை மரியா அதற்கும் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே மகனை நமக்காக பள்ளியிட துணிந்த தந்தையினுடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். நம்முடைய வாழ்வில் பல நேரங்களிலே நாம் கீழ்ப்படிதல் என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. பல நபர்கள் ஆண்டவர் கொடுத்த மனசாட்சிக்கு கீழ்ப்படிவது இல்லை. குடும்பங்களிலே கணவன் கீழ்ப்படிவதில்லை, பல நேரங்களிலே மனைவி கீழ்ப்படிவதில்லை. யாருக்கு யார் கீழ்ப்படிவது, யார் யாருடைய பேச்சை கேட்பது என்பது இன்று நீயா நானா போட்டியிலே மாட்டிக்கொண்டு முழிப்பதால் பல குடும்பங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றன. அன்று அன்னை மரியா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், உலகத்திற்கு மீட்பு உண்டானது. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம் என்று என்னை பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய 90 விழுக்காட்டு கொலை குற்றவாளிகளிடம் எடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையினுடைய முடிவு சொல்லக்கூடிய தகவல், அவர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நீயா நானா போட்டியில் அவசரப்பட்டு எடுத்த முடிவு என்று குறிப்பிடுகிறது. இதனால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையிலே தவிக்கின்றார்கள். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளில் பல குடும்பங்கள் இன்றும் உறவுகளை இழந்து தவிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது நீயா நானா என்ற போட்டியில் யார் கீழ்ப்படிந்து நடப்பது, யார் யாருக்கு கட்டுப்படுவது என்பதில் ஏற்பட்ட போட்டியின் அடையாளமாக பல குடும்பங்கள் இன்றும் பிரிந்து வாடிக்கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தவராக இருந்தாரோ அந்த கீழ்ப்படிதலுக்கு உந்து சக்தியாக இருந்த அன்னை மரியா நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன, நமக்கு அவர் இன்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று சிந்திப்போம்.
அன்புக்குரியவர்களே, குடும்ப உறவில் இருக்கக்கூடிய பல நிலைகளில் கணவன் மனைவி இவருக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையிலே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் இறங்கி போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலிருந்து அவளுடைய மனம் பழைய வேதனை என்ன, அவளுடைய குழந்தைகளுடைய மனநிலை என்ன, இதனால் அவர்களுடைய வருங்கால தலைமுறை என்ன என்பதை உணராமல் இன்றும் பிடிவாதமாக உள்ளத்தாலும் உடலாலும் உறவுகளாலும் பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களுடைய நிலை என்ன? நம்முடைய வாழ்விலே யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சி என்ன, விட்டு கொடுக்காதவர்கள் அடையக்கூடிய லாபம் என்ன என்ற கேள்வியிலே விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் உறவுகளை பெருக்கிக் கொள்கிறார்கள். விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் தாழ்ச்சியாக போகக்கூடியவர்களுடைய நிலை அன்பை அதிகமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். யார் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நடுத்தெருவிலே பல நேரங்களிலே ஒதுங்கி திரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மரியாவினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது போல, அன்னை மரியாவினுடைய தாழ்ச்சி நமக்கு வாழ்வை கொண்டு வந்தது போல, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தாழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் முடிவெடுப்போம். தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற நிலைகள் இவைகள் வருகின்ற பொழுது ஒரு வார்த்தைக்கு தாழ்ந்து போவதால் காப்பாற்றப்பட்ட குடும்பங்களுடைய நிலைகளை என்னை பார்ப்போம். ஒரு வார்த்தைக்கு தாழ்ந்து போகாத குடும்பங்கள் பட்ட நிலைகளையும் என்னை பார்ப்போம். எனவே கடவுளிடம் நாம் வேண்டுவோம். நமது தாய் அன்னை மரியாவிடம் நாம் முழுமையாக சரணடைவோம். அன்னை தாய் மரியா நமக்கு கற்று தரக்கூடிய பாடம், என்னுடைய பிள்ளை கீழ்ப்படிந்தார், அவர் தாழ்ச்சியின் ஆடையாக மாறினார், நான் கீழ்ப்படிந்தேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றால், நாம் அனைவரும் தந்தையாம் கடவுளுடைய மக்கள் என்றால் அனைவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நமது தாய் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் புதுமையிலே அன்னை மரியா தரக்கூடிய செய்தி இதுதான். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தியும் இதுதான். அன்னை மரியா, நம் தாய் சொன்னதால் நான் முதல் புதுமையை செய்தேன். தாயினுடைய விருப்பத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப என்னுடைய முதல் புதுமையை செய்தேன். என்னுடைய இரண்டாவது புதுமையாக என்னுடைய மக்கள் தாழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, என்னுடைய மக்கள் கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரில் சரணடைய எப்பொழுதும் நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் என்ற அன்னை மரியாவினுடைய இயக்கங்கள் நமது காதுகளிலும் நமது இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் ஒலிக்கட்டும். நமது குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும், விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு பெருகட்டும், கீழ்ப்படிதல் என்ற பண்பு பெருகட்டும். அப்படி பெருகியது என்றால் நமது குடும்பமும் ஒரு அழகிய புனித திருச்சபையே. அதற்காக இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சியின் பெட்டகமான புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமன். அன்புமிக்கவர்களே, நாம் இப்பொழுது நமது தேவைகளுக்காக மட்டுமல்ல, தாய் திருச்சபைக்காகவும் தாய் திருநாட்டிற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் சிறப்பாக இன்றைய நாளில் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை இறைவன் நமக்கு தரவும், கீழ்ப்படிதல் என்னும் புண்ணியத்தை இறைவன் நமக்கு தரவும் வரம் வேண்டி நமது வேண்டுதல்களை எல்லாம் மன்றாட்டுகளாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் என்று மொழிந்த எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் தேர்ந்து கொண்ட இவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் நிறைவோடு வாழவும் உமது மகத்தான நற்செய்தி பணியை சிறப்புடன் ஆற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறிய இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சியை உலக மக்களுக்கு அறிவிக்கும் எம் மாதா தொலைக்காட்சியை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக இறையாட்சி இம்மண்ணில் மலர உழைக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் உமது வல்லமையை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த இறைவா, இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதியும். அவர்கள் குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி தீய வழியில் செல்லாமல் தூய உள்ளத்தோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு நலமே ஆகுக என்று கூறிய அன்பு இறைவா, உடல்நலக் குறைவினாலும் பல்வேறு நோய்களினாலும் மனவேதனையினாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீரே உமது பேரன்பையும் பேர் இரக்கத்தையும் பொழியவும் நல்ல உள்ளத்தையும் மன அமைதியையும் தந்தருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று கூறிய அன்பு இறைவா, எம் பரலோகத்தாயின் திருத்தல பேராலயத்திற்கு வந்து ஜெபிக்கும் அனைத்து பக்தர்களையும் நீர்தாமே கண்ணோக்கி பாரும். அவர்கள் செய்யும் தொழில், வியாபாரம், விவசாயம் சிறக்கவும், கடன் சுமை தீரவும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவும், குழந்தை பேருக்காக காத்திருப்போருக்கு குழந்தை பேரு தந்தருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்பின்ற ஒரு நீரே, உம்முடைய அன்பு மக்களின் உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று அவைகளை விரைவாக பெற்றுத்தந்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். உன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அனைத்து உலகின் இறையவனே, உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோ. அனைத்து உலகின் இறையவனே, உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வரச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஒளியும் புரிய தவுந்தர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மோட்ச அலங்கார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாம் நினைவுகூறும் புனித ஹென்றி மோஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குள்ளே கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்து நித்திய வாழ்விப்பதாக. ஆமென். இதயம் விரும்பும் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். இதயம் விரும்பும் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதய பொழுதில் காலை கதிராய், உதய பொழுதில் காலை கதிராய் உவகை தருகின்றார் இயேசு. உள்ளம் அமர்கின்றார். இதயம் விரும்பும் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு